அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஓரணியில் கட்சிகள் நிற்பதை போல் முதலமைச்சர் நாடகம் ஆடுகிறார் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை மூலம் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அமலுக்கு வரும் எனவும் இது மாணவர்கள் கல்வி பயில்வதை எளிதாக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். மும்மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் அதற்கான முயற்சியை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். வசதியான வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் மும்மொழி பயிலும் வாய்ப்பு ஏழை குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தி திணிப்பு என்ற மாயையை ஏற்படுத்தி முயற்சிப்பதாகவும் அதில் உண்மையில்லை என்றும் வானதி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு என்ற பெயரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாடகம் நடத்த முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார் எனவும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஓரணியில் அவர் பின்னால் அத்தனை பேரும் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். தனது அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய தோல்வியை மறைப்பதற்காக, பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளை மறைப்பதற்காக இவற்றையெல்லாம் எப்படியாவது மக்கள் மன்றத்திலிருந்து மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொகுதி வரையறை, ஹிந்தி திணிப்பு என்கின்ற பழைய நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதும் மேற்கொள்ள முயற்சிக்கிறது. ஒருபோதும் தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாற மாட்டார்கள். நீங்கள் எத்தனைதான் கூக்குரலிட்டாலும் உண்மை ஒருபோதும் மறையாது. பாரதிய ஜனதா கட்சி இத்தனை விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது.